ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது காலிஃப்ளவர் தோட்டம். பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர வழியில் காலிஃப்ளவர் தோட்டம் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ எடுக்குன்னு பார்த்துட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் காய் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருந்துச்சு. பாதி இது எடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி நம்ம கேட்டுட்டு ஒன்று எடுத்துடலாம், வீடியோக்காக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்களா காய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பாதி அந்த சைடு எடுத்துட்டாங்க. சரி நம்ம வீட்டுக்கு ஒன்று கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்களா பெரிய காயாக இருக்குது. இப்போது இதில் காலிஃப்ளவர் சில்லி போடலான் இருக்கோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னா அதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா க்ளீன் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு, ஏன்னா நம்ம சில்லி போடுறனால அது வந்து வேகாது. அதனால் நம்ம முன்னாடியே லைட்டாக வேக வச்சு வடிகட்டிடுறோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கணும். சில்லி மசாலா இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூடாக வச்சுருக்கிற காலிஃப்ளவர் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வடிகட்டி நல்லா எடுத்துகிட்டு இதோட போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கை வச்சா சூடாக இருக்கும், அதனால் நான் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆகாது, ஏன்னா பவுடராக இருக்கனால கொஞ்சம் லேசாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ சூடு போயிருக்கும், அதனால் கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட அதை நல்லா ஊறணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும், ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் அதில் பிடிக்கும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறமே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுலேருந்து புகை வரணும், அந்த அளவுக்கு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சில்லியை போடணும். ஏன்னா வந்து இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதில் உள்ள மசாலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவரை அதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா திருப்பி விடுங்க 2 சைடு. நல்லா 2 சைடும் திருப்பி விடுங்க. பார்த்திங்களா இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சிருச்சு, நல்லா சிகப்பு கலரில் வந்துருச்சு. நீங்கள் கலர் பவுடரில் இதை ஆட் பண்ணாதீங்க. காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணாலே, சில்லி பவுடரை ஆட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல கலர் வரும். பார்த்திங்களா இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. டிஷ்யூ பேப்பர் போட்டு மாற்றிக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா அந்த ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆகாது. அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதில் மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம குட்டி பாப்பா கூப்பிட்டுறலாம், அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். பிரவி, காலிஃப்ளவர் சில்லி எப்படி இருந்தது? நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சா? ஓகே, தேங்க்யூ.